காட்சி 1 டாக்டர் சஞ்சயின் வீட்டில். தம்பி சஞ்சய், சஞ்சய் உன்னை கஷ்டப்பட்டு இருக்கிற நிலை எல்லாத்தையும் வித்து படிக்க வச்சேன் டாக்டருக்கு. ஆனா இன்னும் உனக்கு வேலையே கிடைக்கலையடா. கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரம் நான் அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்றேன். சரி சஞ்சய். கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் வேலை தர மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஐடியா. பேசாம நாமளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். முதல்ல கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அம்மா அம்மா. சொல்லுப்பா சஞ்சய். அம்மா, நான் ஒரு கிளினிக் வைக்கலான்னு இருக்கேம்மா. இப்பதான்ப்பா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அம்மா, ஆனா அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகுமே. நீ கவலைப்படாதப்பா, அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க என்னங்க சொல்லுமா சுந்தரி. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதோட அந்த நகையும் அடகு வச்சு நம்ம பையனுக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்பா. காட்சி 2 சோம்பேறி சோழமுத்தாவின் வீட்டில். மணி 10 ஆச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்கு பாரு. எனக்குன்னு அந்த வாட்ச் இருக்கு, இதை படிக்க வச்சதுக்கு 4 எருமை மாடையாவது மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்தாடா, எழுந்திருக்கிறியா இல்லையா? என்னம்மா காலையில காலுன்னு கத்தி இருக்க? இப்ப உனக்கு என்ன? நான் வேலைக்கு தானே போகணும். சரி போறேன். படிச்சு முடிச்சிட்டாலே எப்ப பாரு வேலைக்கு போலன்னு வீட்டுல ஒரே டார்ச்சர். படிச்சு முடிச்சு வேலைக்கு போகலாம். அந்த காலம் 4 பேர்த்த ஏமாத்தி குழப்பம் நடத்ததுதான் இந்த காலம். நம்மளுக்குன்னு ஒரு முட்டா பைய சிக்காமலா போயிடுவான். காட்சி 3 டாக்டர் சஞ்சயின் கிளினிக்கில். நர்ஸ், நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணும். என்ன எழுதி போடணும்னு சொல்லுங்க டாக்டர். உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், அப்படி குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும் அப்படின்னு எழுதி போடுங்க. சரிங்க டாக்டர். என்னது காலையில இருந்து தொழில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். என்னது அங்க ஒரு புதுசா போர்டு வச்சுட்டாங்களே, அது என்ன இருக்குன்னு நம்ம படிச்சு பார்ப்போம். உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், அப்படி உங்கள் நோய் குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படுமா? சொல்லமுத்தா, அவனுக்கு ஏத்த இழிச்சவாயம் கிடைச்சிட்டாண்டே. அவன்கிட்ட இருந்து பணத்தை கடந்துட வேண்டியதுதான். டாக்டர் டாக்டர். அப்பாடா, இப்பதான் முதல் பேஷண்ட் வந்திருக்காங்க. யாருப்பா? உள்ளவாங்க. நான் தான் டாக்டர். என்ன ப்ராப்ளம்ப்பா உனக்கு? டாக்டர், எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். அப்படியா? நர்ஸ், நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில இருந்து தம்பிக்கு 2 சொட்டு விடுங்க. ஓகே டாக்டர். இதுதானே இந்த 10ஆம் நம்பர் பாட்டில்? ஆமா. சோனமுத்தா ஆகாதுங்க. அப்பாடியோ அகல பாதாளமே தெரியுதே. டாக்டர், இது மருந்தே இல்ல, பெட்ரோல். பாத்தீங்களா? எடுங்க. ஐயோ டாக்டர், நான் ஏமாந்துட்டேனே. விடக்கூடாது, இந்த டாக்டர் எப்படியும் ஏமாத்தியே ஆகணும். இப்ப போனா கண்டுபிடிச்சாரு, 2 நாள் கழிச்சு போவோம். 2 days later. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எப்படி உன்னை ஏமாத்துற பாரு. டாக்டர் டாக்டர். யாருப்பா? உள்ள வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்ல டாக்டர். எல்லாம் மறந்து போகுது. அப்படியா? நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில இருந்து தம்பிக்கு 2 சொட்டு மருந்து விடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்குல சுவையே இல்லைன்னு வந்தப்ப 10ஆம் நம்பர்ல இருக்க மருந்து தான் கொடுத்தீங்க. இப்பயும் அதே மாதிரி தான் கொடுக்குறீங்க. வெரி குட். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500. ஐயோ டாக்டர், 500 ரூபா போச்சு. இந்தாங்க. விடமாட்டேன். இந்த டாக்டர் எப்படியும் ஏமாத்தியே தீருவேன். மறுபடியும் வருவேன். டாக்டர், டாக்டர், எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. யாருப்பா? தம்பி, வந்து உட்காரு. என்ன பிரச்சனை உனக்கு? டாக்டர், கண்ணு தெரியாம போச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது? கண்ணு தெரியாம போச்சா? சாரிப்பா, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்ல, நான் தோத்துட்டேன். இந்தாப்பா 2000 ரூபாய். டாக்டர், 2000 ரூபா நோட்டுன்னு 500 ரூபா நோட்டு தெரியுங்க. கரெக்ட். உங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. எடுங்க 500. ஐயோ போச்சே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. தம்பி, இது நான் கொடுத்த 500 ரூபாய். எடுத்த பீஸ் 500 ரூபாய. ஐயோ டாக்டர், உங்கள்கிட்ட இப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்த அவ்வளோ ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாத்த கூடாது. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்கணும்.